வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே கிடந்தது. அதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு இந்த வாழைப்பழத்தோட தோலை உரித்து ஒரு பவுலில் போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி போட்டுக்கலாம். வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கருப்பாக இருக்குது, இது தூக்கி போடலான்னு எல்லாம் நினைக்காதீங்க. அதே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு தயிரை போட்டு 1 ஸ்பூனு சால்ட்டு, 1/4 ஸ்பூனு சோடா, பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமில் ஜீரா போடணும். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் போட்டுருங்க. எனக்கு இங்கே 3 கப் அளவுக்கு மைதா தேவைப்பட்டுச்சு, அதனால் ஒவ்வொரு கப்பாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு படுதோ அவ்வளோ போட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையாட்டணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். மைதா பதில் சப்பாத்தி மாவு போட்டு செய்யலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே ஸ்கிப் பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ போடுறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் எவ்வளோ ஐட்டம் செய்யலாம். சிப்ஸு, மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி, கேக்கு, ப்ரெட்டு, என்ன வேணாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போது லாஸ்ட் ஸ்டேஜு கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக லேஸாக எல்லா பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சோண்டு மூவ் பண்ணாலே போதும். இப்போது பவுலில் கவர் பண்ணிட்டு ஓவர் நைட்டு வரைக்கும், முழு ராத்திரி வரைக்கும் இது இப்படியே வச்சா போதும். நீங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மூடி வச்சாலும் நடக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஒரு லெமன் சைஸு மாவை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணணும். பூரி அளவுக்கு இருந்தால் போதும், இவ்வளோ தப்பாக இருந்தாலே போதும். இதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக உப்பி வருது. இதை மங்களூர் பன்னுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னா. இது வாழைப்பழம் போட்டு செஞ்சுதான்னு நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. மாவை நைட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா காலையில் சீக்கிரமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ஆஃபீஸில் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நான் செஞ்ச அவ்வளோ பன்னும் நல்லா ஃப்ளஃபியாகவே வந்திருக்கு. நீங்கள் மைதா பதில் சப்பாத்தி மாவோடையும் செய்யலாம். ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போராக இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.